பிரேஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ஒரு லாங் சீரீஸ்ல ஒரு மினி சீரீஸ் லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆச்சு. சங்கீதம் 23:5 நம்ம தியானிக்கும் போது பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாத்திரம் வந்து கனத்திற்குரியது. அதை ஒரு மெட்டாஃபரா பயன்படுத்துறாங்க. சங்கீதக்காரர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம முதல் வாரங்கள்ல பார்த்தோம். லாஸ்ட் வீக் வந்து பாத்திரம் நான் எல்லாமே நல்லதை கரெக்டா தான் செய்யற மாதிரி இருக்கு. ஆனா, ஏன் எனக்கு வந்தடைய வேண்டிய அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதம், என் பாத்திரம் ஏன் நிரம்பி வழியல? அப்படின்ற மாரி டவுட்ஸ் யாருக்குன்னா இருந்துச்சுன்னா, இது உங்களுக்கான வார்த்தைன்னு சொல்லிட்டு நம்போ ஆரம்பிச்சு, ஆக்சுவலா அது ஒரு மினி சீரிஸ் மாரி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. போன வாரம் வந்து உகந்த ஜீவ பலியாக நம்மள ஒப்புக் கொடுக்கலன்னா, எப்படி நம்மளுடைய பாத்திரம் ஓட்டை ஆயிடுது? நம்ம எப்பேர்ப்பட்ட ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம்? கர்த்தர் எத எதிர்பார்க்கிறார்? நம்ம என்ன கொடுத்துட்டு இருக்கோம்? வொர்ஷிப் என்ற பேர்லயும், பலி அப்படின்ற பேர்லயும் நம்ம பார்த்தோம். லாஸ்ட் வீக் நம்ம தியானிச்சது பிரேக்கிங் காவனன்ட் த்ரூ பிளெமிஷ் சாக்ரிஃபைசஸ். ஆண்டவருக்கு உகந்த காணிக்கைகள் அல்லாத காணிக்கைகளை நம்ம கொடுத்துட்டு நம்ம திருப்தி ஆயிடுறோம். பயங்கரமா காணிக்கை கொடுக்குறேன்ற மாதிரி. ஆனா ஆண்டவருக்கு அது உகந்ததா? ஆண்டவர் எந்த காணிக்கை எதிர்பார்க்கிறா? அப்படின்ற மாதிரி அந்த உடன்படிக்கைய ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உடன்படிக்கை எப்படி நம்ம மீறுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த வாரம் மல்கியா 2 நம்ம தியானிக்க போகிறோம். போன வாரம் மல்கியா 1 நம்ம தியானித்தோம். ரொம்ப சீரியஸான வேர்ட் ஆஃப் காட ஆண்டவர் இந்த நாட்கள்ல சபைகளுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். எஸ்பெஷலி எஸ்ஐசில நீங்க இருக்கிறீங்கன்னா, நீங்க வந்து ஆ அதிக எதிர்பார்ப்பு காடுக்கு உங்க மேல இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ, அதனால நீங்க இந்த வேர்ட நீங்க YouTubeல கேட்டாலும், Zoomல கேட்டாலும் ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு அத அப்படியே லைஃப்ல அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, பயங்கரமான அறுவடைய உங்க லைஃப்ல காண்பீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸ்ட்ரெய்ட்டா நம்ம வேர்ட் ஆஃப் காட் கூட போகலாம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தியானிக்கலாம். இப்போதும் ஆசாரியர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாரு. எல்லாருக்குமே தெரியும். இது ஆசாரியர்களே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது யாரோ பாஸ்டர்ஸ்க்கு போல இந்த வார்த்தை அப்படின்ற மாதிரி நீங்க தவறா புரிஞ்சுக்கொள்ள வேண்டாம். நம்ம புதிய ஏற்பாடு காலத்துல இருக்கோம். நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்ட எல்லாருமே ராஜாக்களும் ஆசாரியர்களுமா அழைக்கப்பட்டோம். இது வந்து ஒரு ஆசீர்வாதத்துக்கு நம்ம ரிசீவ் பண்ணிக்கும்போது மட்டும் ஆசாரியத்துவம், ராஜாக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆசாரியக்குரிய ஆசீர்வாதம்லாம் ரிசீவ் பண்ணிக்கிற ஆமென்னு சொல்லி வாங்கிக்கிறோம். ஆனா என்ன விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களும் இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது நம்ம லைட்டா விலைக்கிறோம். இல்ல இல்ல அது பாஸ்டருங்க பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் இந்த வார்த்தை யாரெல்லாம் கொடுக்குறாருன்னா, யாரெல்லாம் நான் ராஜா, நான் ஆசாரியன், நான் புதிய உடன்படிக்கையில இருக்கிறேன், நான் இதை ரிசீவ் பண்ணிக்கிறேன் யார் யாரெல்லாம் உண்மையா அவருடைய உறவுல இருக்கிறாங்களோ இது எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ ஆசாரியர்கள் ஆகிய நீங்க காட் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த கட்டளை உங்களுக்குரியதுன்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை சொல்றாரு. கட்டளைன்னு சொல்றாரு. ஒரு சில உபதேசம், ஆலோசனைன்னு பயன்படுத்திருக்கலாம் வார்த்தை. ஆலோசனைன்னா நீ கேளு, கேட்காம போ. எப்படி வேணா இருக்கலாம். பட் இது ஆண்டவர் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்து இது வந்து ஐ அம் கமாண்ட் யூ. கட்டளையா நான் ஒரு சில காரியங்கள் சொல்றேன். அப்ப கட்டளைன்னா, எஜமான் கட்டளையிட்டா கீழ்ப்படிஞ்சு தானே ஆகணும். அப்போ வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படுகிற முயற்சிகளில் ஈடுபடலாம். இந்த கட்டளை உங்களுக்குரியது என்று சொல்லி 2ஆம் வசனம். நீங்கள் கேளாமலும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து ஒரு வேர்ட் ஆயிடும். நீங்க கேட்காம இருக்கிறீங்க. நெறைய பேருக்கு பாருங்களேன், இந்த கேட்கிறதே பிடிக்க மாட்டேங்குது. இந்த மெசேஜ் கேட்கறது பிடிக்காது. நெறைய பேருக்கு வந்து லிசன் பண்றது பிடிக்காது. நெறைய பேர் வந்து நீங்க வந்து இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டா, நெறைய பேர் வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. நீங்க வந்து டீச் பண்ணுங்க ஒரு 4 பேர் நெறைய பேர் வந்து லைன்ல நிப்பாங்க. இப்போ நான் ஒரே ஒரு அறிவிப்பு விடுறேன்னு வைங்களேன், எஸ்ஐசில யார் யாரெல்லாம் வரீங்களோ, ரெகுலரா ஆராதனைக்கு வரவங்க எல்லாருமே அ மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்லன்னா 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்க தான் மெசேஜ் குடுக்கணும் அப்படின்னா, சும்மா சபை நிரம்பி வழிஞ்சிரும் ஆன்லைன் சர்வீஸ். பாருங்களேன் நெறைய பேர் வந்து கேட்கிறதற்கு ஐ மீன் பேசுகிறதற்கு முன் வர ஆட்கள் வந்து கேட்கறதுக்கு முன் வரதில்ல. பட் ஆண்டவர் வந்து இத ரொம்ப சீரியஸா அட்ரஸ் பண்றாரு பாருங்க. இந்த வார்த்தைகள ஒவ்வொன்னும் நம்ம தியானிக்கணும். ஒவ்வொன்னும் நிறுத்தி நிதானமா நம்ம படிக்க போறோம். நீங்கள் கேளாமலும் என் நாமத்தை என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால், நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி, உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். இப்ப இது வந்து ரொம்ப சீரியஸான ஸ்டேட்மெண்ட். இப்ப நீங்க புதிய உடன்படிக்கையில, புதிய ஏற்பாட்டுல காலத்துல நம்ம இருக்கும்போது, இப்ப சாபங்கள்லாம் பலிக்குமா? அ ஆண்டவர் வந்து சபிக்கிறாரு. இது வந்து அந்த காலகட்டத்தில இந்த புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்டதோ, அவங்களுக்கு தானே சாபம்லாம். அப்போ ஆபிரகாம துவங்கி நம்மளுக்கு ஆசீர்வாதம் மட்டும் தான் நம்ம இன்ஹெரிட் பண்ண முடியும் அப்படின்னா, கரெக்ட் தான். ஆனா, நம்ம லைஃப்ல இப்போ யாருன்னா கேரண்டியா சொல்ல முடியுமா? என் லைஃப்ல ஒரு சாபமும் இல்ல பிரதர். எல்லாம் நான் வந்து ஆசீர்வாதத்தின் முழுமையில, நிறைவுல வாழ்ந்துக்கிறேன். எனக்கு எந்த குறையும் இல்ல. அப்படின்லாம் யாருனா இருந்தீங்கன்னா, ஸ்தோத்திரம். சூப்பர். கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பாரு. இந்த மெசேஜ் உங்களுக்கு தேவைப்படாது. நீங்க வந்து வேற எதனா அடுத்த லெவலுக்கு எப்படி போணும்? அப்படின்னு நீங்க கேட்கலாம். வேற ஒரு நாள் எஸ்ஐசிக்கு நீங்க வாங்க தேவைப்படும். ஆனா, இப்போ இது யாருக்குன்னா, பிரதர் நான் வந்து எனக்கு எல்லாமே தெரியுது பைபிள்ல. ஆனா நான் சாபத்துல இருக்கிற மாரியே இருக்கே. நான் தரித்திரத்துல இருக்கிற மாரியே இருக்கே. என்ன விட்டு ஏன் இந்த தரித்திரம், இந்த சாபம், இந்த ஏழ்மை, இந்த 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 ஒரு வறுமை இதெல்லாம் ஏன்
போய் தொலைய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கேள்வி வருதுன்னா ஏதோ ஒரு பாத்திரத்துல, அந்த பாத்திரத்துல ஏதோ ஒரு ஓட்டைகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான நீட் ஆஃப் பீப்புள், இந்த 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 நீட், இந்த யார் பீப்புள் இன் நீட், யார் யாரெல்லாம் இந்த மாதிரி காரியங்களை எனக்கு தெரிஞ்சுக்கினா நல்லா இருக்கும், ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற டவுட் இருந்துச்சுன்னா நீங்க இந்த வார்த்தையை கேளுங்க. இருக்குமோ இருக்காதோன்றது ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்து வராங்க. ஸோ இந்த மாதிரியான சாபங்கள் ஆண்டவரே கொடுக்குறாரு பாருங்களேன். அந்த காலத்துல இதெல்லாம் பண்ணியிருக்கிறது. நீங்கள் யாருக்கு இது பண்றாருன்னா, யார் யாரெல்லாம் கேட்காத ஆளுங்க, செவித்திறனற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல திட்டுறாங்க சில நேரத்துல. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி, அப்போ ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துற பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட விஷயத்த பண்றாங்க. பட் ஆண்டவருடைய நாம மகிமை எதுன்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுதுன்னா, நீங்க கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால், மேல சொன்ன வசனங்கள், அதாவது 1ஆவது அதிகாரம் ஃபுல்லா அடுத்து சொல்ல போற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் 2 விஷயம் எதிர்பார்க்கிறாரு. கேளு, சிந்தி. சிந்தனை வந்து ஹார்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். யாருன்னா மூளைக்கு வேலை கொடுக்குறேன் அப்படின்னா அது இல்லை. சிந்தனை எங்கெல்லாம் வருதோ, சிந்தை அப்படிலாம் வரும்போது ஹார்ட் சார்ந்த விஷயம். ஸோ ஹார்ட்டை நீங்க யோசிச்சுக்கோங்க, பிரெயினை தூக்கி வர வச்சிருங்க. பிரெயினுக்கும் பைபிளுக்கும் பெருசா தொடர்பு இல்லை. ஹார்ட்டுக்கும் பைபிளுக்கும் ஃபுல் தொடர்பு இருக்குது. நம்மளுடைய ஆத்மா தான் நம்மளுக்கு முக்கியமே தவிர பிரெயின் கிடையாது. பிரெயின் வந்து பாடியில ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, இந்த நர்வஸ் சிஸ்டம், அதுக்கு தான் பிரெயின் ஒர்க் அவுட் ஆக போதே தவிர நம்மளுடைய பரிசுத்த ஜீவியத்துக்குலாம் நம்ம ஹார்ட் வச்சு தான் நம்ம அதுக்கான மெனக்கெடல் பண்ண போறோம். ஸோ நீங்க கேட்கணும், சிந்திக்கணும். காட் எதிர்பார்க்கறது எதை கேட்கணும், எதை சிந்திக்கணும்ன்றது அப்படியே ஒவ்வொன்றா சொல்றாரு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்ல போறாரு. நல்லா எக்ஸைட்டடா கேளுங்க. நீங்கள் கேளாமலும், அது இப்போ எக்ஸைட்டடா கேட்க போறோம், கேட்கல அப்படின்னா வாங்கி கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு. நீ கேட்க மாட்ற, கேட்டோம் அவர் கேட்க மாட்ற, என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி நான் சொன்ன காரியங்கள்லாம் நீ சிந்திக்க மாட்டியே, அப்படியே வர கேட்கற, அப்படியே டமால்னு விட்டு போயிடுற. அதுக்கப்புறம் என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னு தெரியல, என்ன வார்த்தை வந்துச்சுன்னு தெரியல. அந்த தினமும் பைபிள் ஏதோ படிக்கிற, நீ சொல்லிக்கிற, ஏதோ இந்த குரூப்ல டிக் வாங்குறதுக்குன்னு பைபிள் படிக்கிற, இந்த யாருன்னா கேட்டா பைபிள் படிச்சிட்டமா அப்படின்னு சொல்றதுக்கு படிக்கிற, ஆனா என்னதான் கத்துக்கிற, சிந்திக்கிறியா, கற்றுக்கொள்ற காரியத்தை, படிக்கிற காரியத்தை அப்படின்ற மாதிரி பாருங்களேன். நீங்க கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி அதை குறித்து சிந்தியாமலும் இருந்தால், எப்பேற்பட்ட வார்த்தை ஆண்டவர் சொல்றாருன்னா, நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்புவேன். பாருங்களேன், எவ்வளவு சீரியஸான விஷயம் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது, அதை குறித்து தியானிக்கிறது, சிந்திக்கிறது வந்து இதை செய்யாதவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்குள்ள சாபத்தை அனுப்புவேன், உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். இப்ப இங்க விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், அதனால நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு வைங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, பா உனக்கு ராஜாக்களை ஏற்படுத்துவார் பாருங்களேன். உன்னை ஆசீர்வதிச்சுன்னா உனக்கு சபிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்போ ஒரு விஷயம் மெனக்கெட்டு நல்லா உபவாசம் வந்து நல்லா செபிச்சு ஒரு விஷயத்த வாங்கிக்கிறோம், ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுக்கிறோம். சுதந்திரித்த பின் வாலாட்ட ஆரம்பிச்சுன்னு வைங்களேன், நெருக்கி போடுறது அவரால் கூடும். அப்போ ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சதுக்கு அப்புறம் நல்லா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நல்லா ஒருத்தர் என்ன பண்றான்னு, கர்த்தருடைய காலைகளை பிடிச்சி நல்லா மேல அப்படியே படிக்கட்டு கட்டி, கோபுரமா கட்டி ஏறி மேல உட்காரான். மேல உட்காந்துட்டு ஆண்டவருக்கே கொஞ்சம் டெக்கா கொடுக்குறான், வேலையை காட்டுறான் அப்படின்னா அவரால் என்ன பண்ண முடியும்? அவரு பேஸ்மெண்ட் லைட்டா ஒரு அசைச்சாருன்னா மேல இருந்து ஊந்தானா அடி அதிகம் பாருங்க. அப்ப அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு உயரத்துக்கு போறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தினால ஆண்டவர் வந்து குடும்பத்தையும் வீட்டையும் வாழ்க்கையும் கட்டுறாரோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உண்மை உத்தமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா மேல போறது முக்கியம் இல்ல, மேல நிலைத்திருக்கிறது தான் முக்கியம். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் மேல பட்டு ஏறிட்டு போயிடுறாங்க, கர்த்தருடைய கிருபை. ஆனா அந்த கிருபையை போக்கடித்து கொண்டு அங்க இருந்து எவ்வளவு ஸ்பீடா விழுறாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு டேமேஜ், அடி பயங்கரமா இருக்கும். அதனால ஞானவான்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரே உங்களுடைய கிருபையில என் வாழ்க்கையை நீங்க உயர்வா வச்சிருக்கீங்க, ஆசீர்வாதமா வச்சிருக்கீங்க, இந்த ஆசீர்வாதத்தை சாபமாக்க உங்களால் கூடும். கிறிஸ்து சாபத்தை மேற்கொண்டார், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா நான் திருப்பி எத்தனை போய் பிசாசுடைய வழியிலே நான் போயிட்டேன்னா அவன்கிட்ட சாபம் இருக்குமே. ஆண்டவர் சாபத்தை கொடுக்கலனால பிசாசு சாபம் கொடுப்பானே. சோ அவன் தரித்திரத்தை கொடுப்பான், அவன் வறுமையை கொடுப்பான், அவன் ஏழ்மையை கொடுப்பான். பட் இந்த வருஷத்துல வந்து ஆண்டவர் வந்து அவர் சொல்றாரு, உங்க ஆசீர்வாதத்தை சாபமாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த காலகட்டத்துல இது பொருந்துமா அப்படின்னா, கிறிஸ்து எனக்காக யாவற்றும் சிலுவையில வந்து சாபத்தை மேற்கொண்டிருக்கிறாரு. ஆனா அந்த கிறிஸ்துவ நான் உதறு தள்ளிட்டு போயிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் யாருடைய வழியில இருப்பேன்னா, பிசாசுடைய வழியில இருப்பேன். அவன் சாபத்துக்கு பேர் போனான் பாருங்களேன். அதனால நம்ம இது பேலன்ஸ் பண்ண கத்துக்கலாம். இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் நியூ டெஸ்டமென்ட் டீச்சிங்ஸை ஒரு வசனம் புரிஞ்சுக்கணும். உங்கள் ஆசீர்வாதங்களை சாபமாக்க முடியும். யாருக்கு அப்படின்னா, கேளாதவர்கள், சிந்தியாதவர்கள். சொல்லிட்டு சொல்றாரு, ஆம் நீங்கள் அதை சிந்தியாமற் போனதினால் அவைகளை சபித்தேன். எவைகள்னா ஒரு சில காரியங்கள், உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரு சில காரியங்கள் சபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா, எந்த அளவுக்கு நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை
கேட்டிருக்கிறீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை வந்து சிந்திக்கிறீங்க, உங்களுடைய இதயத்துல எந்த அளவுக்கு அதை தியானிக்கிறீங்க, அசை போடுறீங்கன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆம், நீங்கள் அதை சிந்தியாமற் போனதுனால் நான் சபிச்சேன் என்று, அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப பாருங்களேன், மனுஷன் சபிச்சானா போயிட்டு அவங்க கூட சண்டை போடலாம். நீ என்ன ஆண்டவரே சபிச்சிட்டாருன்னா எங்க போறது பாருங்களேன். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலம். பாத்திரத்துல இந்த விதமான ஓட்டைகள், கேளாத ஒரு ஓட்டை, சிந்தியாத ஒரு ஓட்டை இருந்துச்சுன்னா இந்த நாட்களை பயன்படுத்தி அந்த ஓட்டைகள்லாம் அடைச்சிட்டு ஆசீர்வாதத்துக்குள்ள முழுமையா சுதந்திரிக்கலாம். லீக்ஸ் இல்லாம இருந்தா நல்லா காட்ஸ் பிளெஸிங்ஸ் வந்து நிலைத்திருக்கும். அதுதான். சோ 3ஆம் வசனம், இதோ நான் உங்களை, அவர் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் உங்களுடைய பயிரை கெடுத்து. பயிர் விளைவிக்கிறது தேவன். ஆனா யார் யாரெல்லாம் அவருக்கு கீழ்ப்படியாம போறாங்களோ, யார் யாரெல்லாம் அவருக்கே ஒரு லெவல் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் அது, நான் பாரு இனிமேல் நான் ஆனா வந்துட்டேனே, என்ன நான் ஜபிச்சதுதான் நடந்துச்சு, நான் ஜபிச்சதுக்கு கிட்ட போயிட்டேனே, இனிமேல் நான் எப்படி வேணா இருப்பேன், என்ன வேணா பேசுவேன், எவ்வளவு துணிகரமா வேணா இருப்பேன், அப்படிலாம் இருந்ததுன்னா பாருங்களேன், இவ்வளவு சீரியஸான வார்த்தை வருது பாரு. ஓ, பயிர் ஆசீர்வதிக்க தெரிஞ்ச எனக்கு கெடுக்க தெரியாதா? இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து அப்படின்னு சொல்றாரு. இப்போ பயிரை கெடுக்கிறது தான் அவரால முடியும். மழையை கொடுத்து செழிப்பை கொண்டு வரத்தான் தேவனால் கூடும். இங்க பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகைகளின் சாணியையே உங்கள் முகங்களில் இறைப்பேன். இதெல்லாம் பைபிள்ல இருக்குது. அது இது ஆண்டவர் சொன்னாருன்னு அப்படி இருந்து பாருங்க. என்ன சொல்றாருன்னா, மூஞ்சில சாணி வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அது அப்படியே இருக்குது. லிட்ரலா இருக்கு. ஏன்னா அந்த அவங்க அவங்க அந்த செலிப்ரேஷன்ல வந்து அந்த அந்த சாணிகளை பயன்படுத்துவாங்களோ என்னன்னு தெரியல, டெக்கரேஷனுக்கு இன்னும் எதுக்குன்னு தெரியல. அது அந்த கல்ச்சர். அவர் சொல்றாரு, அப்பா இந்த சாணியை வச்சு நீங்க பண்டிகைகளை கொண்டாடுறீங்க இல்லையா, அந்த சாணியை தூக்கி மூஞ்சில அடிப்போம், உங்கள் முகங்களில் இறைப்பேன்னா லிட்ரலா அதுதான் மீன் பண்றாரு. ஒன்றும் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. ரொம்ப கேவலமா இருக்கு பாருங்க படிக்கும் போதே. அதனோட கூட நீங்களும் தள்ளுபடி ஆவீர்கள், உண்மையே தள்ளிடுவேன். அதுதான் பாருங்களேன், நிறைய பேருக்கு இது போன்ற வசனங்களை படிக்கும்போது பயமா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இது எனக்கு இல்லை அப்படின்னு தோணும். அந்த மாதிரி யாருமே பைபிளை வந்து தள்ளிடாதீங்க. ஏன்னா நம்மள ஆண்டவர் தள்ளிட வாய்ப்பு இருக்கு. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, ஆசீர்வாதமான வசனங்கள், சாபமான வசனங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி புரிதலுக்குள்ள வரலாம். புரிதலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆமா இது நியாயப்பிரமாணம் தான், இது பழைய உடன்படிக்கை, அது ஓல்ட் டெஸ்டமெண்ட் தான். ஆனா இந்த காலகட்டத்துல என் வாழ்க்கைக்கு இது பொருந்துமா? அப்படி பொருந்தாதுன்னா நான் பொருந்தாத இடத்துல நான் இருக்கணும். ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நான் சுதந்திரிச்சு கொள்ளணும். அப்ப நான் அதை சுதந்திரிக்க முடியல. அப்ப என்கிட்ட ஏதோ ஒரு ஓட்டை, இந்த மாதிரி சாபமான வசனங்கள்லாம் இன்னும் என் லைஃப்ல அப்ளை பண்ணிருக்கேன்னா, அப்ப நான் ஒரு சில விஷயங்கள்ல மாறணும். அது என்ன என்பதான் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஸோ இன்கேஸ் நீங்க இந்த இந்த ஜோன்லயே நீங்க இருக்கிற மாதிரி இருக்குது பிரதர், நான் சாபத்துல இருந்து வெளியே வராத மாதிரி தெரியுதே அப்படின்னா, நீங்க இதை கேட்டுட்டு அப்பாக்கு கீழ்ப்படிஞ்சு செவி கொடுத்து வெளியே வர முயற்சிக்கலாம். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். உங்கள் பண்டிகைகளின் சாணியையே உங்கள் முகங்களில் இருப்பேன், அதனோட கூட நீங்களும் தள்ளுபடியாவீர்கள். அப்பாருங்களா, ஒரு மனுஷரே ஒரு கும்பலே எல்லாரையும் தள்ளுபடி பண்ணிடுறேன் அப்படின்றாருன்னா, பாண்டவருடைய கோபாக்கினைக்கு எந்த அளவுக்கு அவங்க ஆளா இருக்கிறாங்க. அவர் ரொம்ப லவ்விங் காட் தான். பிதாவாகிய தேவன் வந்து ரொம்ப அன்பின் பரம தகப்பன். அவரையே இந்த அளவுக்கு பல்ல பொச்சு பார்த்துருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ எவ்வளவு டேஞ்சர் பாருங்க. அப்ப நம்மளும் நம்மளோட லைஃப்ல எந்த அளவுக்கு கர்த்தருடைய கோபாக்கினைக்கு ஆளாயிடக்கூடாதுன்றதுல வந்து எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அவருடைய கோபத்துக்கு ஆளாகிறது வந்து ஒரு செகண்ட்ல நடக்கலாம் பாருங்களேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு அப்பாவோட இதயத்தை குளிர்விக்கிற வேலையில ஈடுபடலாமே தவிர, நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், நாளைக்கு தெரியாது இல்லையா? அப்ப அவர் நாளை என்பது அவருடைய கடத்துல இருக்கிற பட்சத்துல, இன்றைக்கு நான் நல்லா இருக்கிறேன்ட்டு நான் என் இஷ்டத்துக்கு ஆடாத படிக்கு, இன்றைக்கு நான் நல்லா இருக்கிறேன், கர்த்தருக்கு உகந்த ஒரு ஜீவ பலியா லைஃப் ஒப்பு கொடுத்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ போறேன், கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேன். அதனால அப்படி உண்மையா இருந்து நாளைய சேஃப்டி பண்ணிக்கிறது தான் ஞானம். நீங்க நான் நல்லா இருக்கிறேன், அதனால நான் வந்து என் இஷ்டத்துக்கு நான் என் வாழ்க்கையை வாழ்வேன் அப்படின்னா, நாளை எப்படி இருக்கும்னு தெரியாது. ரிமெம்பர், ஆண்டவருடைய கரத்துல நாளை இருக்கிறது. அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழலன்னா லைஃப் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிசாசோடைய கரத்துல இருக்கும். பிசாஸ் எந்தெந்த அளவுக்கு டேஞ்சர்ஸை கொண்டு வருவான்னு உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன். ஓகேவா? அதனால சீரியஸா எடுத்துக்கலாம் வார்த்தையை. 4ஆம் வசனம், லேவியோடே பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு. ஆண்டவர் வந்து உடன்படிக்கைகளை நிலைத்திருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வேன். இந்த மாதிரிலாம் சாபத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் நான் லேவியோட ஒரு உடன்படிக்கை பண்ணேன், பரிசுத்தமான ஒரு உடன்படிக்கை பண்ணேன். அது என்னன்னு நெக்ஸ்ட் சொல்லுவாரு. உடன்படிக்கை பண்ண அந்த உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு, அந்த கோவனட் வந்து லாஸ்ட் ஆகும். இந்த இந்த மல்கியா ஃபுல்லாவே ஆண்டவர் வந்து நிறைய உடன்படிக்கைகளை எந்தெந்த உடன்படிக்கையில மக்கள் மீறுறாங்க அப்படின்றது தான் அதிகமா சொல்றாரு, திட்டுறாரு, கடிந்து கொள்றாரு, சபிக்கிறாரு. ஆக்சுவலா அதுதான் நடக்குது. நிலைத்திருக்கணும் உடன்படிக்கை. நம்ம லேவியர்கள்னு சொல்லுகிறதுக்கு எத்தாகுது. லேவியர்களோட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணாரு, அதை நம்ம என்ன மீறுறோம் கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஓகேவா?
நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறத அப்போ நீ புரிஞ்சு பாப்பா அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 5ஆம் வசனம். அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை அப்படின்னா, ஜீவனும் சமாதானமுமாக உடன் சாரி ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. ஓகேவா? ஆண்டவர் லேவியனோடு பண்ணின உடன்படிக்கை எப்படி இருந்துச்சா? ஜீவனா இருந்துச்சு, சமாதானமா இருந்துச்சு. அதுல லைஃப் வந்துச்சு, அதுல பீஸ் இருந்துச்சு. இப்ப நம்மளோட லைஃப்ல நல்ல ஆரோக்கியமான ஒரு நல்ல அபண்டன்ட் லைஃப் இருக்கா? ஆண்டவர் உனக்கு ஜீவனை கொடுக்க அது பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொன்னாரு. பரிபூர்ணமான ஜீவன் நான் வாழ்க்கைய ஜாலியா வாழறேன் அப்படின்ற மாதிரி இருக்குதா? இல்லையா? உடன்படிக்கை எங்கேயோ மீறப்பட்டிருக்குது. அதோட இம்ப்ளிகேஷன், அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து அதோடைய கான்சிக்வன்சஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாமா? எப்படி? ஸோ எச்சரிக்கையா இருங்க. சீரியஸா எடுத்துக்கோங்க லைஃபை. ஆண்டவரையும் சீரியஸா எடுத்துக்கோங்க. உடன்படிக்கைகளை சீரியஸா எடுத்துக்கோங்க. ஆண்டவர் லேவியர்களோட உடன்படிக்கை பண்ணிருக்கிறாரு. ஆசாரியர்கள்லாம் இதுல வந்துருவோம் பாருங்களேன். அந்த உடன்படிக்கை எப்படி இருக்குமா? ஜீவனா இருக்குமா? சமாதானமா இருக்கும். எல்லாருமே உலகம் ஃபுல்லா பிரயாசப்படுத்தி எல்லாம் எதுக்காக அப்படின்னா, எதுக்கு சம்பாதிக்கிறோம்? நல்லா வாழணும். சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழணும். நிறைய சம்பாதிச்சுட்டு சமாதானமே இல்லைன்னா பாருங்களேன், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேஸ்ட். சம்பாத்தியமும் வேஸ்ட். உலகம் ஃபுல்லா எதை தேடி ஓடுதுன்னா சமாதானத்தை தேடி ஓடுது. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா அந்த சமாதானம் நான் பண்ண உடன்படிக்கையிலேயே அடங்கிருக்குது. லேவியனோட அவனோட பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. அடுத்ததுதான் முக்கியம். அவன் எனக்கு பயப்படும் பயத்தோட இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். கட்டளை என்ன அப்படின்னா, தேவனுக்கு பயப்படும் பயம். தேவனுக்கு, அதாவது ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் நாலேஜ். தமிழ்ல நான் தெரியல. ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் நாலேஜ். கர்த்தருக்கு பயப்படுதலே பாருங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் தமிழ்ல தான் கத்துக்கணும். இங்கிலீஷ்ல நல்லா டியூன் ஆனதுக்கு அப்புறம் தமிழ் டக்குன்னு அந்த மெமரி வேர்ஸா வர மாட்டேங்குது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அநேகர் ஞானம் இல்லாத முடிவுகள் எடுக்கிறாங்க. அநேகர் வந்து ஞானம் இல்லாத முடிவுகள், ஞான வாழ்க்கை முறை, நிறைய காரியங்களை செய்யுது. ஏன் அப்படின்னா, ரூட் எங்க? ஏன் அந்த ஞானம் பத்தல அப்படின்னா, ஏதோ எத்தம் கவுத்தம்னு பண்ணிட்டு பயங்கரமா அடி வாங்குறது, கடல்ல போய் சிக்கிறது, பெரிய பெரிய விஷயங்கள்ல மாட்டிக்கிறது. ஏன் இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஞானம் மிஸ் ஆகுது. அப்ப ஞானம் எங்கிருந்து வரும் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்றதை நான் கட்டளையிடுறேன் அப்படின்ற கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. லேவியர்களாகிய நீங்களும் நானும், ஆசாரிகளாகிய நீங்களும் நானும், ராஜாக்களாகிய நீங்களும் நானும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, உன்கிட்ட எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கு. அந்த உடன்படிக்கை வந்து ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோட இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. கர்த்தர் பிரதர் ஒரே வார்த்தை சொல்றேன், எனக்கு என்ன லேர்ன் பண்றோம், என்ன கத்துக்கணும் நான் அப்படின்னா, என்ன கத்துக்கணும்னா, ஏசப்பாவுக்கு கர்த்தருக்கு எப்படி பயந்துருக்கணும்னு கத்துக்கணும். இன்னொரு இடத்துல வாசனம் இருக்கு. அப்போ கர்த்தருக்கு பயப்படுத்து பயம்னா எப்படி? அப்படியே பயந்துனே இருக்கணுமா? இந்த மாதிரி நடிக்கணுமா? உபவாசம் இருக்கணுமா? என்ன புரியலையே. இன்னொரு இடத்துல நீதிமொழிகள்ல வாசனம் இருக்கு. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அவ்வளவுதான். The fear of the Lord is to hate evil. தீமையான ஒரு காரியம் அது வந்து வெறுக்கணுமா? இந்த வெறுப்பதை தான் நம்ம அண்டர்லைன் பண்ணணும். தீமையை வந்து அப்படியே கொஞ்சம் தடவி குத்துன்னு போட்டு தீமையை வந்து கொஞ்சம் அப்பப்போ வச்சுக்கிறது, அப்பப்போ விடுறது இல்லை. காட்ஸ் ஸ்டாண்டர்ட் இஸ் டாப், ஆல்வேஸ் அட் த டாப். நம்ம தான் மேலே ஏறணும். பைபிளையோ ஆண்டவரையோ பிடிச்சி கீழே இருக்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க, அது வாய்ப்பே கிடையாது. வேதம் தெய்வம்லாம் ஒண்ணு. சத்தியம் வந்து எப்பவுமே டாப் லெவல்ல இருக்கும். நம்ம தான் எப்படின்னா தொங்கி மேலே ஏறிச்சு கர்த்தர் கிருபியை பிடிச்சின்னு மேலே போனாதான் உண்டே தவிர அவரை கீழே இருக்க முயற்சிக்காருங்க. சோ கர்த்தருக்கு பயப்படும் பயம், தீமையை வெறுப்பது. இந்த காலகட்டத்துல கடைசி காலம் ரொம்ப நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. we are just few days away from the secret coming. கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு வெகு சில நாட்கள் தள்ளி இருக்கிற பட்சத்துல, அந்த மீதம் இருக்கிற பட்சத்துல எப்ப வேணா அவர் வரலாம். உலக உலக ரீதியா நீங்க வேர்ல்ட் பாலிடிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, அதற்கு தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறது. வெகு வெகு சில தீர்க்க தரிசனம் தான் லெஃப்ட் ஓவர். டக்குன்னு அதெல்லாம் நடந்துச்சுன்னு வைங்களேன். அது வந்து அமெரிக்காக்காரன் பண்ற வேலையெல்லாம் பார்க்கும்போது, இஸ்ரேல்காரன் பண்ற வேலையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சீக்கிரத்துல அது நடக்க போகிறது. அதனால ப்ராஃபசிஸ் நிறைவேற பட்சத்துல கடைசி நாட்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோட இருக்கலாம். தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஓகேவா? சோ சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அவன் எனக்கு பயப்படும் பயத்தோட இருக்க வேண்டும் என்று இவைகளை நான் அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தவன் இருந்தான். ஒரு காலத்துல இதெல்லாம் இப்படிதான் இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா பாடுறாரு. பயந்திருந்தா எப்படி பயந்திருந்தானா, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. இப்ப இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல பேசுறாரு பாருங்களேன்.
இப்ப இந்த காலத்துல உன் பாத்திரம் ஓட்டையா இருக்குதா? இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த? ஒரு காலத்துல நல்லா தானே இந்த ரட்சிக்கப்பட்ட புதுசுல எப்படி இருப்போம்? பயந்திருந்தா என் நாமத்துக்கு பயந்திருப்பான். பயந்திருக்குன்னா என்ன பிரதர்? சத்திய வேதம் அவன் வாயில இருந்துச்சு, அவன் கையில இல்ல, அவன் ஹார்ட்ல இருந்துச்சு. ஹார்ட்ல இருந்து வாயில கம்யூனிகேட் ஆச்சு. பாருங்களேன், வேதத்தை அதனால தான் படிச்சு தியானிக்கிறவன் தான் பாக்கியவான். இரவும் பகலும் இந்த வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானமா இருக்கிறவன் இதயத்துல அதை சிந்தித்துக் கொண்டே இருப்பான். சிந்தித்துக் கொள்கிறவன் எப்பெல்லாம் அவன்கிட்ட ஒரு வேர்ஸ், நம்ம ஏதோ ஒரு விஷயம் பேசும் போதெல்லாம் வாயில இருந்து சத்திய வேதம் வரும். நம்மளும் பேசுறோம், மனுஷர்களோட பேசுறோம், கான்வர்சேஷன்ஸ்ல ஈடுபடுறோம். வாய் திறந்தா என்ன வருது? குறை வருதா? இல்ல பொறாமையான வார்த்தைகள் வருதா? இச்சையான வார்த்தைகள் வருதா? கெட்ட வார்த்தைகள் வருதா? கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் வாயில இருந்து புறப்படலாகாதுன்னு வசனம் இருக்கு. இல்ல எரிச்சலான வார்த்தைகள் வருதா? இல்ல பெருமையான வார்த்தைகள் வருதா? என்னதான் வருது? இல்ல காசிப் வருதா? புறம் கூறுறோமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகள் என்னுடைய உடன்படிக்கையின் புத்திரர். அவர்கள் வாயில ஃபுல்லா வேர்ட் ஆஃப் காட் இருக்குமா, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. பாருங்களேன், அசால்ட்டா போய் சொல்லிடுறோம், அசால்ட்டா தவறான எப்படி சொல்றது, ஆஹ் பொய் சாட்சிகள், பொய் பொய் கணக்கு, இதெல்லாம் அசால்ட்டா சொல்லிடுறோம், அசால்ட்டா எழுதிடுறோம். ஆனா ஆண்டவருக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும். எச்சரிக்கையா இருங்க. ஓட்டைகள் இருக்குதுன்னா பெரிய பெரிய ஓட்டைகள் இருக்குது பாருங்களேன். சத்தியவேதம் அவன் அவன் வாயில இருக்குமா, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதடுகளை அநியாயம் காணப்படக்கூடாது. அநியாயம் காணப்படுது அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து பயங்கரமான ஓட்டை இருக்கு, அடைக்கலன்னா அவர் அடைச்சிடுவாரு, இல்லைன்னா தள்ளி போட்டுருவாருன்னு சொல்றாரு. எச்சரிக்கையா இருக்கலாம். காணப்படவில்லை. அவன் என்னோடே சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தில் நின்று திருப்பினான். இதை நீங்களே ஒரு காலத்துல செஞ்சிருக்கலாம். இப்ப என்ன பண்ணிருக்கோம் தான் இங்க கேள்வி. அந்த லேவியர்கள் ஆண்டவரோட அந்த உடன்படிக்கையில் இருக்கும்போது, நல்லா இருக்கும்போது, என்னோட ஆண்டவர் கூட சமாதானமா இருந்தாங்களா, யதார்த்தமா சஞ்சரிச்சாங்க. அவங்களுடைய காட் கூட இருக்கிற அந்த உறவு வந்து யதார்த்தமா இருந்துச்சான். பட் இப்போ அந்த கரப்ஷன் ஆவா அந்த உடன்படிக்கை மீறப்பட இந்த யதார்த்தம் குறைஞ்சிடும், சமாதானம் குறைஞ்சிடும். அப்போ அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பினார்களாம். அந்த கரப்ஷன்ஸ்குள்ள வர 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 ஐ மீன் ஒரு கரப்பட எப்படி ஆயிடுச்சாம், இவங்களே அக்கிரமக்காரர் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் போட்டு சாபத்தை உனக்கு அமிச்சிருவேன், ஆசீர்வாதத்தை என்னால சாபமாக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. அதனால அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பினான். 7ஆம் வசனம், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. இன்றைக்கு நம்மளா யாரு? ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஹalleluya ஆமென் என்னும்போது ஒரே ஜாலியா இருக்கு. எதுக்கு ஜாலி? ஆசாரியனா அதுக்குரிய கனம் இருக்கும், மேன்மை இருக்கும், மரியாதை இருக்கும், செழிப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும், நிச்சயமா இருக்கும். ஆனா ஆசாரியன் கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்னன்னா, ஆசாரியனுடைய உதடுகள். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு உறுப்பு. உடல்லயே ரொம்ப முக்கியமான உறுப்புனா இந்த நாக்கு, இந்த உதடு. எதை காக்கணும்? அறிவை காக்கணும். கண்டதை பேசுறது, கண்டதை டிக்ளேர் பண்றது, கண்டது ஏதோ ஒண்ணு பேசிட்டு போயிடலாம். கேட்டா நான் படிக்கல, நான் எனக்கு அவ்வளவுதான் தெரியும், நான் ஒரு குழந்தை அப்படின்ற மாதிரிலாம் ஆண்டவர்கிட்ட இந்த 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 இதுவே கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ரீசனிங்கே கொடுக்க முடியாது. மனுஷன் கிட்ட ஏதோ ஒரு தப்பை பண்ணிட்டு தெரியாம பேசிட்டேன், சாரி மன்னிச்சிருக்கேன்ட்டு ஒரு ஒரு ஃபேக்கான ஏதோ மனசுலே இல்லாத ஒரு சாரி, சும்மா ஒரு போற பகல ஒரு சாரி ஒன்று போட்டு போறோம். அந்த மாதிரி சாரி கட்டுறதோட இப்ப சாரி கட்டுறது அதிகமாயிடுச்சு பாருங்க. அது மாதிரி சும்மா பண்ணிட்டு சாரி ஒரு வார்த்தையை போட்டு போயிடலாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ஆண்டவர் பாருங்களேன் எவ்வளவு சீரியஸா எடுக்கிறாரு. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்கணும், வேதத்துல உன் வாயில தேடுவாங்க. உன் வாயில வேதம் இருக்கணும். வாயில வேதம் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் கையில இருக்கணும். கையில இருந்து அது இதயத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆகணும். படிச்சு இதயத்துல அசை போட்டு அது வந்து நல்லா ரிஃபைன் ஆயிட்டு அந்த வார்த்தைகள் உள்ள உங்களை புடமிட்டு வாயை திறந்தா வேத வார்த்தைகள் வரணும், வேத வசனங்கள் வருது. இதுதான் காடோடைய ஸ்டாண்டர்ட். ஆசாரியர்கள் யாரு பிரதர்? எந்த ஆசாரியர்கள்? இந்த சர்ச்செல்லாம் நடத்துறாங்களே அவங்களுக்கும் தான், எங்களை போல பாஸ்டர்ஸ்க்கும் தான், உங்களை போல விசுவாசிகளும் தான், அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம எல்லாருமே புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கையில நம்ம எல்லாரையுமே ராஜாக்களும் ஆசாரியர்களும் அழைக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தின விசேஷத்துல வசனம் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அதெல்லாம் பாஸ்டர்ஸ் கூட்டலாம், ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம சுதந்திரத்துக் கொள்ளலாம் அப்படின்னா செம காமெடி பண்ணுகிறீங்கன்னு அர்த்தம். அப்படிலாம் இல்லை. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும், மொத்தமா எல்லாம் சேர்ந்து சுதந்திரிக்கலாம். சாபம் வருது அப்படின்னாலும் எல்லாருக்கும் தான் வரும். இந்த பாஸ்டர்களுக்கு மட்டும் விசுவாசம்லாம் விட்டுருவோம் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே ராஜாக்கள், எல்லாருக்குமே ஆசாரியர்கள்லாம் இதெல்லாம் காட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவார், நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாரு. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வாயில எதை தேடுவாங்களா? வேதத்தை தேடுவாங்க. அதனால வேதத்தை
பக்கத்துல தலைகாணில தலைகாணி பக்கத்துல இந்த தலை பக்கத்துல வச்சு படுக்கிற வேலையில மட்டும் வச்சுக்காதீங்க. அக்கல்ல வச்சுக்கின்னு போறது. இத மட்டும் வச்சுக்காதீங்க. ஹேண்ட் பேக்ல வச்சுக்கிறது, இந்த பேக்ல வச்சுக்க இது மட்டும் இல்ல. அது ஹார்ட்ல போணும். வாய திறந்தா வேத வசனம் வரணும். சும்மா அப்படி அப்படி அப்படின்றதுக்குள்ள வரணும். அந்த அளவுக்கு ரெடியா இருங்க. ரெஃபரன்ஸ் தெரியலனா கூட வசனம் பேச தெரியணும். பேசுற வசனத்த வாழ்க்கையில அப்ளை பண்ணி வாழ தெரியணும். அதான் காடோடைய ஸ்டாண்டர்ட். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளை யுடைய கர்த்தரின் தூதன். சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் யாரு? ஆசாரியன் கர்த்தருடைய தூதனா? யார் யாரெல்லாம் வேதத்தை அவர்களுடைய வாயில வச்சு, வேதத்தை நாங்கள் ஹார்ட்ல வச்சு, அறிவை காத்து, வேதத்தை யார் யாரெல்லாம் வாயில அறிக்கைடுறாங்களோ, நம்மலாம் யாரா? கர்த்தருடைய தூதனுக்கு ஈக்குவலா காட் கன்சிடர் பண்றது. கர்த்தரே இதை சொல்றாங்க, எவ்வளவு சூப்பரான விஷயம் பாருங்களேன். வாயில வேதத்தை வாயில தேடுவாங்கப்பா, நீங்களாம் ஆசாரியர்கள். நான் அவங்கள கர்த்தருடைய தூதர்களா நம்மளாம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கோம். தூதர்களுடைய வேலையை அநேகர கர்த்தர் பக்கம் திருப்பத்து, நல்ல மெசஞ்சர்ஸ் அவருடைய வேலையை சேர்த்து, நல்ல நல்ல வார்த்தைகளை உலகத்துக்கு சொல்லி, மக்களுக்கு சொல்லி கர்த்தர் பக்கம் திருப்பத்து. ஆனா சொல்லும் போது பார்ப்பான் அவன், ஒரு அந்நியர்களுக்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தையை சொன்னீங்கன்னா பார்ப்பான், உன் வாய் மட்டும் தான் சொல்லுது, நீ பேசுற வார்த்தை நீயே செய்ய மாட்டேறிய அப்படின்னு கேட்பான். அதனால ஃபர்ஸ்ட் சாட்சியுள்ள ஜீவியத்தை வாழ்ந்துட்டு அப்புறம் பேசலாம். நான் பிரகாசிப்பேன், பிறர் பிரகாசிக்க உதவும். ஃபர்ஸ்ட் பிரகாசிக்கலாம், சொல்லனாலும் பரவாயில்ல, பிறரை ஹெல்ப் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பிரகாசிக்கலாம், அப்புறம் பிரகாசிக்க உதவுற வேலையில ஈடுபடலாம். ஓகேவா? அதான் நம்ம எஸ்ஐசியோட தீமே இல்லையா? பிலிப்பியர்ல அந்த வசனம் இருக்குல்ல, கோணலும் மாறுபாடுமான சந்தை நடுவுல குற்றமற்றலும் கபடற்றலும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படி எல்லாவற்றுக்கும் ஒரு இல்லாம இதற்கு இல்லாம செய்ய, இந்த உலகத்துல ரொம்ப கரப்டடான இந்த இருள் நிறைந்த உலகத்துல வந்து யூ நீட் டு ஷைன் லைக் எ ஸ்டார், ஷைன் லைக் எ ஸ்டார். நீ வந்து அப்படியே பிரகாசிக்கணும். சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் அப்படின்ற அதுதான் நம்மளுடைய எஸ்ஐசியோட தீம் வேர்ஸ். தலைப்பு வசனமே அதுதான். அதனாலதான் ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. உலக ரீதியாக நம்ம எங்க இருந்தாலும் அங்கெல்லாம் ஒரு ஸ்டாரை போல, ஒரு சூரியனை போல, ஒரு நட்சத்திரம் போல நம்ம பிரகாசிக்கணும். தேவனுடைய மகிமையை பிரகாசிக்கணும், அவருடைய மேன்மையை பிரகாசிக்கணும், அந்த ஒளிய வார்த்தையின் ஒளியை பிரகாசிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் வேர்டு நமக்குள்ள இருக்கணும், லைஃப்ல அப்ளை பண்ணணும், நம்ம வாழ்ந்து காட்டணும், அப்புறம் அதை டிக்ளேர் பண்ணணும், அப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி பேசணும். இப்ப நான் இந்த விதமான ஒரு லைஃபை வாழாம இந்த பிரசங்கம் பண்ணனா, என் வைஃப் இதை லைவ்ல அட்டன் பண்ணுகிறாங்க. கதவு தந்தன் வந்து உள்ள வந்து அடிக்க மாட்டாங்க. என்ன பேசினு இருக்கிற, நீ ஏன் பண்றது இல்லை, இந்த எதுக்கு சொல்ற? பாருங்களேன், அப்போ வாழ்க்கையில் வாழ்ந்தாதான் பேசவே தகுதி கிரியேட் ஆகுது. அதனால உங்க பக்கத்துல இருக்கிற உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் சாட்சி. ஸோ ஃபேமிலி முன்னாடி நம்மளுடைய சாட்சியை காத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வர்ஸ், 8ஆம் வசனம். இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, நீங்களோ வழியை விட்டு விலகி. அதனாலதான் இந்த திட்டே. இவ்வளோ தெரியும் உனக்கு, தெரிஞ்சே வழியை விட்டு விலகி அநேகரை வேத வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்களா? நீயும் விலகி போயிட்ட, அநேகரை வந்து இந்த வேதத்தை குறித்து இடர பண்ணுங்க. இந்த வேதத்தை விட்டு விலகிட்டியாடா பாதி பேரை, உன்னுடைய வாழ்க்கை சாட்சி இல்லாதனால. அநேகர் வரான் பாக்குறான், இதெல்லாம் ஒரு கிறிஸ்டியனா, இந்த சர்ச்சைக்கு நாம போனா நம்ம எப்படி உருப்படுவோம், போ வேற எங்கன்னா மாரியாத்தா கோயில போய் குழு, அந்த மாதிரி போயிடுறாங்க. அந்நியர்கள் வராங்க, பாக்குறாங்க, சர்ச்சை பார்த்தா பில்டிங் தான் தெரியுது, உள்ள இருக்கிற மனுஷங்களை பாக்குறாங்க. சர்ச்சுக்கு போயிட்டு முக்காடு போட்டுன்னு வருது இந்த அம்மா, இந்த ஐயா வெள்ளை சட்டை போட்டுன்னு வராரு, நல்லா ஏதோ சூப்பரா இருக்கும் போல வாழ்க்கைன்னு பார்த்தா நாத்து அடிக்கிறத பார்த்தாங்க. டே இதெல்லாம் என்னடா, எல்லாம் கிறிஸ்டியன் கும்பல், ஏதோ ஒண்ணு, அந்த கடவுளை எவ்வளவு பரவாயில்லடான்ட்டு அநேகர் தேவத்தை தூஷித்துட்டு, உண்மையான தெய்வத்தை தூஷித்துட்டு நம்மளுடைய லைஃபை பார்த்துட்டு, இப்ப நாத்தடிக்குது, இதுங்கிட்ட போனா இன்னும் நாத்தடிக்குது, அது நம்ம எங்கேயோ போய் உக்காந்துட்டு போயிடலாம் மர்த்தடில அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட, வேதத்துக்கிட்ட, வசனத்துக்கிட்ட மக்களை சேர விடாத அளவிற்கு இடையோரா அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஓட்டை அல்ல, இது வந்து என்ன புதைக்குழின்னு சொல்லலாம், அவ்வளோ பெரிய ஓட்டை அடங்கிருக்குது பாத்திரத்துல. அப்புறம் எப்படி ஆசீர்வாதத்தை தக்க வச்சுக்கிறது? யோசிச்சு பாருங்க. அநேகரை வேதத்தை குறித்து இடர பணினீர்கள் சொல்றாங்க. லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டிருக்கே. லேவியன்றது எவ்வளவு பெரிய உடன்படிக்கை, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம், செழிப்பு, மேன்மை. இத பத்தின வேதத்தை குறித்து ஒரு புரிதலும் இல்லாம ஊழியத்துக்கு வந்துடுது, ஒரு புரிதலும் இல்லாம வந்து மைக்க போச்சிருது, ஒரு புரிதலும் இல்லாம வந்து நான் கூட பண்றேன் பாரு ஊழியத்துல இருந்து இறங்கிட்டு பேசுறது, பிரசங்கம் பண்றது, டீச் பண்றது. என்ன ஸ்டாண்டர்ட் அது? காட் எவ்வளவு ஒரு ஸ்டாண்டர்ட், எவ்வளவு பெரிய சுத்திகரிக்கு. பழைய ஏற்பாடுல எல்லாம் போய் ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி போனோம், இடுப்புல அறையில அந்த கயிறு கட்டி அனுப்புவானுங்க. அவன் மட்டும் அபாத்திரமா போயிட்டான்னா செத்துருவான் அவங்கள. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம், சார் ரொம்ப நேரம் ஆச்சு, உள்ள வரலையே, வெளியே வரலையே, ஓகே அவுட்டு போலன்ட்டு தரன்னு இடுப்புல இருக்கிற கயிறு வலிச்சா உள்ள டெட் பாடி மட்டும் தான் வெளியே வரும். அந்த அளவுக்கு இந்த லேவியர்களை ஆண்டவர் ரொம்ப சீரியஸா அவங்க கூட உடன்படிக்கை பண்ணாரு.
லேவியர்களுக்கு கர்த்தர் தான் சுதந்திரம். அவங்களுக்கு எந்த ஒரு போர்ஷன்ஸும் கிடையாது. எல்லா கோத்திரங்களுக்கும் லேண்ட் அலோகேட் பண்றாங்க. லேவியர்களுக்கு பங்கே கிடையாது. ஏன்னா, கர்த்தர் அவர்களுக்கு பங்கு. இவங்க கிட்ட இருக்கிற எல்லா கிட்ட இருக்கிற வந்து தசம பாகமா கொடுக்கப்பட்டதுதான் அவங்களுடைய ஜீவியம். அத கொண்டு தான் அவங்க ஜீவியம் பண்ணணும். அப்படி இருக்கிற பட்சத்துல அப்பேற்பட்ட ஒரு லேவியர்களுக்கு ஆண்டவர் பாருங்களேன் சொல்றாரு, அப்பேற்பட்ட அந்த லேவியின் உடன்படிக்கை கெட்டு போட்டியப்பா நீ. நான் எவ்வளவு நம்பினேன், எவ்வளவு பெரிய உன் பொறுப்புகள, பதவிகள், எவ்வளவு பெரிய பொசிஷன்ஸ், எவ்வளவு பெரிய ஊழியங்கள உன் கையில குடுத்தேன். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என் ஸ்டாண்டர்ட் என்ன? உன் வாய திறந்தா வேத வசனம் வருது. நீ என்ன பேசின்னு இருக்கிற? விஜய் பெருசா? இது ஸ்டாலின் பெருசா? டிஎம்கே பெருசா? டிவிகே பெருசா? யாரு பெருசா இருந்தா என்ன? வருகையில அவன்லாம் எப்படியும் போறதில்ல. அவங்க அவங்க அதெல்லாம் இத வச்சு இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? இவங்களுக்காக சண்டை போடுறது, அரசியல் கட்சிகளுக்காக சண்டை போடுறது. பண்ணிட்டாரு, சிஎம் ஆயிட்டாரு, ஆட்சி நல்லா பண்ணா ஸ்தோத்திரம். நல்லா பண்ணலையா அடுத்த எலெக்ஷன்ல மாத்திட்டு போயினே இருக்க போறோம். இவ்வளவுதான் ஒரு நாள் பட்டன்ல இருக்கிற விஷயம். அரசியல்வாதி அரசியல்ல இருக்கிறவன் சண்டை போடுவான். அது அவங்களுடைய தொழில். அவங்க தொண்டர்கள். நம்ம யாரு? கிறிஸ்தவர்கள். நம்ம யாருக்காக வைராக்கியமா இருக்கணும்? யாருக்காக ஃபயரா இருக்கணும்? இயேசுவுக்காக. இயேசப்பாவை பத்தி பேசினா ஒரு கோவம் வர மாட்டேங்குது. ஆனா அவங்களுடைய கட்சி தலைவர்களை பத்தி பேசினா அப்படியே சீறிக்கொண்டு வரார்கள் கிறிஸ்தவர்கள். கர்த்தருக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம யாருக்காக வீரியமா பேசுறோம், யாருக்காக வீரியம் இல்லாத இருக்கிறோம். கடைசி காலம் தெரியும். இன்னும் கர்த்தருக்காக அந்த ஃபயர் வர மாட்டேங்குது. ஆனா அரசியல் தலைவர்களுக்காக, சினிமாக்காரர்களுக்காக, உலக ரீதியான மனுஷர்களுக்காக, சொந்தக்காரர்களுக்காக எங்கேருந்து அந்த வீரியம் வருது, எங்கேருந்து அப்படியே சீறி பாயிரும், எல்லாத்துக்கும் கணக்கு நிச்சயமா கொடுக்கணும். எச்சரிக்கையா இருக்கு. லேவியர்கள்ன்றது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு மேன்மை. இந்த நாட்கள்ல அவருடைய கிருபையினால, அன்புனால நீங்க எல்லாரும் செலங்களா, நீங்க எல்லாருக்கும் எல்லாருமே ராஜாக்கள், எல்லாருமே ஆசாரியர்கள், எல்லாருமே பரிசுத்தமா இருங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஆளுங்க உள்ள பூந்து அதுல இருக்கிற நன்மைகளை மட்டும் இவங்களுக்கு தேவையானதை மட்டும் உருவிக்கின்னு அந்த பரிபூர்ணமான இந்த லேவியன், ஆசாரியன், ராஜா அப்படின்றத வந்து கிங்ஷிப் அண்ட் பிரீஸ்ட்ஹுட் இது அப்படியே பரிபூர்ணமா தானே எடுத்துக்கணும். ஆண்டவர் சொல்லும்போது ஃபுல்லா தானே சொல்றாரு. அதுல இருந்து ஒரே ஒரு 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 லீஃபை மட்டும் எடுத்துக்கின்னு கனி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா என்ன அர்த்தம் பாருங்களேன். லேவின் உடன்படிக்கையே கெட்டு போட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கடைசி வசனம் 9ஆம் வசனம். நீங்கள் என் வழியை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணாங்களாம். வேதத்தை குறிச்சே பட்சபாதம் பண்ணபடியால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கும் முன்பாக அற்பரும் நீசரும் ஆக்கினேன். உங்களெல்லாம் அற்பமான ஒரு ஜனமா ஆக்கினேன் நானு. நீசர்னா ஆர்டினரி மேன் ஆக்கினேன். பாருங்க ஒரு ராஜாவா, லேவியர்களா, ஆசாரியர்களா இருக்கிற ஆட்களை ஒரு செகண்ட்ல ஆர்டினரி மேன் ஆக்குறது ஒரு லேசான காரியம். அசால்ட்டா ஒரு ஒரு சாமானிய மனுஷனோட மோசமான ஒரு 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 ஸ்தானத்துக்கு தள்ளப்பட வாய்ப்புகள் அதிகம். எவ்வளவு பெரிய ராஜாக்கள்லாம் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. நீங்களும் நானும் ஏமாத்துறோம். ஏன் பிரதர் பயமுறுத்துறீங்க நீங்க வேற அப்படின்றீங்கன்னா, பயமுறுத்தலாம் என் வேலை கிடையாது. வேதத்தை அப்படியே உங்ககிட்ட பிரசன்ட் பண்றதுதான் என்னுடைய வேலை. பயமாகுதா? எனக்கு பயங்கரமா இருக்குது. ஏன்னா நான் இந்த வாரம் ஃபுல்லா அதை இந்த காரியத்தை குறிச்சு தியானிச்சு பிரசங்கத்துக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரும்போது இந்த வாய் இதை குறிச்சு பேசுது. கேட்கிறவங்களுக்கு காதால கேட்கிறவங்களுக்கே அப்படி இருக்குதுன்னா வாயினால டிக்ளேர் பண்றேன் எனக்கு எப்படி இருக்கும். எல்லாருமே சேர்ந்துதான் மாறணும். ஆண்டவர் சபை கிட்ட ஒரு சுத்திகரிப்பு எதிர்பார்க்கிறாரு, பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு, சீர்படுத்துதலை எதிர்பார்க்கிறாரு, ஸ்திரமா இருக்கணும்னு எதிர்பார்க்க. இது எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டாரு. சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்திட்டாரு. ஆனாலும் நிலைநிறுத்தப்பட்டு திருப்பி நான் எடுத்துன்னு போயிட்டு நான் சாபாத்துக்கே போறேன், நான் சாக்கடைக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் லேவியர்கள், ஆசாரியர்கள், கிறிஸ்தவர்கள், ராஜாக்கள், சீஷர்கள் என்று வாயிலேயே சொல்லிக்கொண்டு கர்த்தருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழாம இப்ப நம்ம ப்ரீவியஸ் வசனத்துல பச்ச மாதிரி வேதம் மட்டும் காணும். ஆனா ஊழியம் பயங்கரமாகுது. பைபிள் இல்ல, சும்மா ஏதோ ஒரு 4 வசனத்தை கத்துக்கின்னு அச்சு விடலாம் அப்படின்ற இல்ல இல்ல. ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். உங்க வாழ்க்கை ஃபுல்லா எதுல கட்டப்பட்டிருக்கணும்னா பைபிள்ல கட்டப்பட்டிருக்கணும். வேதமும் தெய்வமும் ஒண்ணு. வேதம்னா இயேசு. இயேசுவின் மேல நம்ம அஸ்திபாரத்தை கட்டணும்னா வேதத்தின் மேல, வேத வசனத்தின் மேல, வார்த்தையின் மேல கட்டப்பட்டிருக்கணும். அதனால யாருக்குன்னா அந்த பைபிள் ரீடிங் ஹேபிட்டே இல்லைன்னா நிச்சயமாக பரலோக ராஜ்யத்துல சுதந்திரிக்க முடியாது. வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஏசப்பாவை அறியாதவரை எப்படி, இயேசு அறியாத எப்படி நம்ம பரலோக ராஜ் ஞானஸ்தானத்துக்கு போய் எடுத்துக்கோங்க. இயேசு எனக்காக தான் உயிரை கொடுத்தார். நிச்சயமா 100% உங்களுக்காக தான் உயிரை கொடுத்தார். அதனால அனுதினமும் பிரயாசப்பட வேண்டும். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்னு இருக்கு. அப்போ ஒரு நாள் இல்லையா? ஒரு நாள்லாம் கிடையாது. ரட்சிப்பு ஒரு நாள்ல ஸ்டார்ட் ஆயிருக்குது. நிறைவேற பிரயாசப்படணும்னு சொல்லிட்டு பவுல் எழுதுறாரு. அதனால பிரயாசப்பட்டு அந்த ரட்சிப்பு நிறைவேறின பின்பு அந்த டைம்ல நம்ம ரெடியா, ப்ரிப்பேர்டா, பரிசுத்தமான புத்தியுள்ள கணிகையா நம்ம இருந்தோம்னா அவரோட வருகையில எடுத்துக்கொள்ளப்படும். அப்படி இல்லாத பட்சத்துல கைவிடப்பட்ட பின் அந்த கிறிஸ்துவின் அரசாட்சி வரும், ஆட்சி வரும். 3.5 வருஷம்
உபத்திரவ காலம் மிச்சம் ரிமைனிங் 3.5 இயர்ஸ் வந்து மகா உபத்திரவ காலம் போட்டு வாட்டி வதக்கி ஒரு வழி ஆகிடுவான். அசுத்தமான மனுஷங்களுக்கு ஜாலியா இருக்கும் அந்த டைம் பீரியட். இந்த மாதிரி அரைக்குறையா இருக்கிறவங்கள அரைக்குறையா இருக்கிறாங்களே கிறிஸ்தவர்கள், இவங்க எல்லாம் அது அவங்களுக்கு தான் மகா உபத்திரவ காலம். ஐயோ இந்த பக்கம் சத்தியமா தெரியும், உண்மையா இருக்கணும்னு தெரியும், ஆனா வாழ விட மாட்டான். அவ்வளவு மோசமான ஒரு காலகட்டம். இதெல்லாம் அவசியமா? இல்ல. இது எதுக்குமே போகாம ரகசிய வருகையிலேயே கற்புள்ள கன்னிகைகளா எடுத்துக்கொள்ளப்படலாம். அதற்கான எல்லா முயற்சிகளும் ஈடுபடலாம். ரொம்ப சீரியஸான வார்த்தை சபைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கேட்டு அப்ளை பண்ணி ஸ்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அப்பாக்கு பிடித்தமான ஒரு பரிசுத்த ஜீவியத்தை வாழ்ந்து சுகித்திருந்து இங்க அந்த ஆசீர்வாதத்தின் முழுமையில ரொம்ப ஜாலியா சிறப்பா ஆசீர்வாதமா மேன்மையில வாழ்ந்து இயேசுவுக்கு அவருடைய பார்வைக்கு முன்பதாக பரிசுத்தமா வாழ்த்துதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை நம்ம செய்யும் போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நம்ம தேடும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கூட கொடுக்கப்படும். ஆட் ஆன்ஸ் மாதிரி, ஒரு போனஸ் மாதிரி, டிப்ஸ் மாதிரி கொடுப்பாரு. அது நம்ம லைஃப்ல வாழ போறோம் வாழ போறோம். நிச்சயமா அதோட லைஃப்ல வந்து அப்ளை பண்ணிட்டு அதோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சாட்சியின் ஜீவத்தை வாழும் போது நம்மளை பார்த்து பிறர் பார்ப்பாங்க. எப்படி இந்த நபர்கிட்ட இந்த 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 பர்சன் கிட்ட இவ்வளவு பெரிய ஒரு வெளிச்சம் இருக்கு, இவ்வளவு சமாதானமா இருக்கிறாங்க, இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, இந்த இயேசு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்துல இருக்கிற பிதா வந்து மகிமையைப்படுத்துவாங்களாம். அப்படிதான் ஆத்மாதாயம் பண்ணுமே தவிர ஜஸ்ட் வாயில இல்ல, லைஃப்ல தான் ஆதாயப்படுத்தணும். அதனால கேட்டு கீழ்ப்படிங்க. வருகிற நாட்கள்ல இந்த ஓட்டைகளை அடைத்து பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள சுதந்திரிக்கலாம். நெக்ஸ்ட் வீக்கும் இந்த சீரீஸ் கண்டினியூ ஆக போகுது. ஆண்டவர் பெரிய வெளிப்பாடுகளை கொண்டு நம்ம கிட்ட பேச நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ so much. God bless you all.